இப்ப சீமான் அவர்கள் வந்து பிஜேபி தான் இயக்குது, ஆர்எஸ்எஸ் தான் பின்புலமா இருக்கு. அப்ப அவரோட வளர்ச்சி அவங்களுக்கு பயன்படும் தானே, அவங்களோட கொள்கைகளை பின்பற்றாங்கன்னு தானே சொல்றாங்க. அப்ப அவங்க வளர்ச்சி பயன்படுகிறது எப்படின்னா, நீங்க வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு பயன்படலாம், அவ்வளவுதானே தவிர இந்த இந்த சிதைவுகள் வந்து ஒன்று சேராமல் வெற்றி பெற முடியாது. இப்ப சீமான் ஒரு பக்கம் ஓட்டு பிரிக்கிறாரு, இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் ஓட்டு பிரிக்கிறாரு, எல்லாருமே பிரிச்சுக்கிட்டே திமுகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு இருக்குல்ல, திமுக ஒரு 40 விழுக்காடு ஓட்டுனே வச்சுக்குவோம், அதோட கூட்டணி திமுகவின் ஓட்டு ஒரு 40 விழுக்காடு, மீதி இருக்கக்கூடிய 60 விழுக்காடு வாக்குகள் ஒரே இடத்தில் இருந்தால் வெற்றி பெற முடியும். அந்த 60 விழுக்காடை வந்து 3-4 பேர் பிரிக்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து வெற்றிக்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படுத்தாது. அந்த அடிப்படையில் இது வந்து அரசியல் கலவரங்களை, அரசியல் பிரச்சனைகளை வந்து உருவாக்க தான் சீமான் போன்றவர்கள் தேவைப்படுவாங்களே தவிர, இப்போ கூட சமீபத்தில் சம்பந்தமே இல்லாமல் வேற ஒரு மக்கள் பிரச்சனை ஓடும் போல சீமான் அண்ணா அடிக்கடி குறுக்க பூந்து அதை டைவெர்ட் பண்ணி திடீர்னு செத்து போன பெரியாரை திட்டுவார், அண்ணாவை திட்டுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை ஆண்டுகளாக உற்பத்தியாளர்கள் கல் விவசாயிகளோட பிரச்சனை கண்ணுக்கு தெரியாது சீமான், இப்போ திடீர்னு வந்து தேர்தல் காலத்தில் அந்த மாதிரி ஒரு குட்டிக்காரணம் போடுறது, இது மாதிரி சீமான் போன்றவர்கள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, அரசியல் சூழலை திசை திருப்புவதற்கு. மக்களுடைய பிரச்சனைகள் பேசக்கூடாது, உடனடியாக சீமான் என்ன பேசுகிறோ அது பேசு பொருளாகும், விஜய் என்ன பேசுகிறோ அது பேசு பொருளாகும். இப்படி திசை திருப்புவதற்காக வேண்டுமானால் சீமான் விஜய் போன்றவர் பயன்படலாமே தவிர இவர்கள் அனைவரும் ஒன்று சேராமல் வெற்றி பெற முடியாது. அதுதான் யதார்த்தமா இருக்கு.